யாராவது நம்மை இக்னோரே பண்ணும்போது ஏன் அவர்களைப் பற்றியே அதிகமா யோசிக்கிறோம்? ஒரு விஷயம் கவனிச்சிருக்கீங்களா? தினமும் நம்ம கிட்ட பேசுற ஒருத்தர் திடீர்னு நம்ம இக்னோரே பண்ண ஆரம்பிச்சா அவங்க மேலதான் நம்ம கவனம் இன்னும் அதிகமா போகும். ஒரு பொண்ணுக்கு தினமும் ஒருத்தர் மெசேஜ பண்ணிட்டு இருந்தாரு. சாப்பிட்டியா? என்ன பண்ற? குட் நைட். ஒரு நாள் அந்த மெசேஜ வரல, அடுத்த நாளும் வரல. இப்போ அவளே போனை திரும்ப திரும்ப செக் பண்ண ஆரம்பிச்சா. என்ன ஆச்சு? நான் ஏதாவது தப்பா பண்ணிட்டேனா? அவங்க ப்ரொஃபைல பார்க்கறது, லாஸ்ட் சீன் செக் பண்ணுறது அப்படின்னு அவளோட மைண்ட் முழுக்க அந்த பர்சனை சுற்றியே போக ஆரம்பிச்சுது. ஆனா ஏன்? இதுக்கு சைக்காலஜில ஒரு பெயர் இருக்கு, ஜைகானிக் எஃபெக்ட். நம்ம பிரெயின்க்கு ஒரு விஷயம் முடிவில்லாம இருந்தா அதுக்கு ஆன்சர் கிடைக்கலன்னா அதே விஷயத்தை திரும்ப திரும்ப நினைக்க வைக்கும். அதனாலதான் ஒருத்தர் நம்மை இக்னோரி பண்ணும்போது அவர்களைப் பற்றியே அதிகமா யோசிக்க ஆரம்பிக்கிறோம். ரிலேஷன்ஷிப்ல மட்டும் இல்ல, ஃப்ரெண்ட்ஷிப், ஆஃபீஸ் எல்லா இடத்திலும் இது நடக்கலாம். ஆனா ஒரு ஹார்ஷ் ட்ரூத், சில நேரம் நம்மை காயப்படுத்துறது அந்த பர்சன் இல்ல, அவங்க ஏன் இப்படி நடந்துக்கிட்டாங்க நாமே தொடர்ந்து யோசிக்கிறது தான். அவங்களோட ரிப்ளைக்காக உங்க பீஸ் ஐ இழக்காதீங்க. சில கேள்விகளுக்கு ஆன்சர் கிடைக்காம போகலாம், அதுவும் ஒரு ஆன்சர் தான். உங்க பீஸ் ஐ சூஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரிலேட் ஆச்சுன்னா ஐ சோஸ் மை செல்ஃப்னு கமெண்ட் பண்ணுங்க.